வணக்கம். சால்மன் ஃபிஷ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மீனில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மனித உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொருட்களை எல்லாம் பார்த்துட்டிங்களா? ஃபிஷ் கிரேவி செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெந்தயம், கடுகு போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்த பிறகு பூண்டை இடித்ததை சேர்த்துக்கலாம். முதல்ல பூண்டு சேர்க்காதீங்க, அது ஒரு மாதிரி தீஞ்ச வாசனையாக வரும். பூண்டை லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நான் இதில் புளி சேர்க்க போகிறது கிடையாது. வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா புளி அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம தக்காளியிலேயே செய்யும்போது உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். தக்காளி வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளியில் இந்த அளவுக்கு தண்ணி சுண்டினதும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை எல்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுறணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றி கிரேவி அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கோம். சால்மான் ஃபிஷ் துண்டுகளை 1 by 1 நம்ம அதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ்ஷுடைய தலைப்பகுதி, வால் பகுதி மட்டும்தான் இப்போ குழம்புல சேர்த்துக்கிறேன். பாடி பீஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன். அது ஸ்லைஸ் பண்ணி தவா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது போல் மீன் துண்டுகளை எல்லாம் போட்டுட்டு லைட்டாக கீழேருந்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இந்த ஃபிஷ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுன்றதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. அதுக்கு மேலே கார்னிஷிங் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.